வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping app is one of the online shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி படத்தில் தான் அறிமுகமானார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி அவர் அறிமுகமானது எப்படின்னா, அவருடைய நண்பர் அன்னக்கிளி செல்வராஜன் அவரை சொல்லுவாங்க. அவர் தான் அந்த படத்துக்கு கதாசிரியர். அவர் அந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கும்போது பஞ்சு அருணாசலத்துக்கிட்ட ஒரு முறை சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவர் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை படம் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க இந்த கதையை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னக்கிளி செல்வராஜ் அவர்கிட்ட பஞ்சு அருணாசலம் சார் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ன சத்தியம் மாதிரி வாங்குறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த கதையை நான் வேறு யாருக்கும் கொடுக்கல வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் எனக்கு, என்ன இந்த படத்துக்கு எப்படி நான் இப்போ உங்களுக்கு கதை தரணும், அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது என்னுடைய நண்பர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய நண்பராக அது யார், இப்போ புதுசாக இருக்கிறவங்களாம் போட்டு எதாவது சிக்கலாகிடக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வேணால் அவருடைய மியூசிக்கெலாம் கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கார். உடனே சரின்ட்டு இவங்க கொஞ்ச நாள் கழித்து ராஜா சாரை வர சொல்லி அவருடைய டியூன்லாம் கேட்டு பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அந்த படம் தயார் பண்ணுறாங்க. அந்த படம் அப்புறம் அன்னக்கிளிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் இருக்கிற பாட்டெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானதுங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதில் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த ஒரு படத்தில் தன்னை பஞ்சு அருணாசலம் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி இசையமைப்பதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக ராஜா சார் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா செல்வராஜ் சார் இயக்குன ஒரு 20 படங்களுக்கு பக்கமாக ஃப்ரீயாகவே இசையமைச்சு கொடுத்துருக்கார். ஃப்ரீ தான், டோட்டலாக ஒரு பைசா வாங்கலைன்னா நாங்கள் சொல்லலை, அவரே சொல்கிறார். யார், செல்வராஜ் சார் என்கிட்ட ஒரு பைசா வாங்கினதே இல்லை, பைசா அவர் பணமே கேட்க மாட்டார், ஃப்ரீயாக தான் இசையமைப்பார். நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடுவோம், சைன் பண்ணுவோம், அப்படியே இசையமைச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன, சாயந்தரம் ஒரு 4 இட்லி வாங்கி தருவேன், 2 வடை வாங்கி தருவேன், அவ்வளோதான், வேறெல்லாம் நான் பைசாலாம் மட்டும் கொடுத்ததில்லை, அவரும் கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 20 படங்களுக்கு ஒருத்தருக்கு, ஒரே ஒரு டைரக்டருக்கு மட்டுமே ஃப்ரீயாக சமைச்சு கொடுத்துருக்காருன்னா, இன்னும் அவருடைய வாழ்நாளில் எவ்வளோ பேருக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரோ, இசையை இலவசமாங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது. ஏன்னா நம்ம மக்கள் எப்போவுமே ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் வெளியே அதிகமாக சொல்ல மாட்டாங்க. அவங்க போன பிற்பாடு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சொன்னாங்கள்ல, கேப்டன் சாரை அதுக்கு செத்து போன பிற்பாடு இதை பண்ணார், அதை பண்ணார், ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பில்டப் கொடுத்தாங்கல்ல, அதை அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சொன்னார்னா, சொல்லியிருந்தாக்க இன்னும் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருப்பார், இந்த நாட்டை ஆள்ருப்பார். அது மாதிரி தான் ராஜா சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுங்கள். இதை நாங்களாக சொல்லலை, அவரே சொன்னது. யார், அன்னக்கிளி செல்வராஜ் சார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என்கிட்ட பைசா வாங்கினதே கிடையாது, 20 படங்களுக்கு ஃப்ரீயாக தான் இசையமைச்சு கொடுத்துருக்குறாரு. அப்போ அவர் ராஜா சார் எவ்வளோ பெரிய மகான் நம்ம நினச்சி பாருங்கள். நம்ம சொல்கிற அவரை பணத்தாசை பிடிச்சவர், அவர் அந்த ரைட்ஸ்லாம் கேட்குறாரு, என் பாட்டுக்கு பணம் கொடு அப்படிலாம் கேட்குறாருன்னா, ஆனால் அவர் உண்மையாக பணத்தாசை பிடித்தவர்லங்கிறதுல இந்த பேட்டியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. நன்றி. காசு இல்லாமலாம் படங்கள் பண்ணியிருக்கிறேன், எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே, இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. அம்மாட்டுக்கு ரெக்கார்டிங் டேட்டு போடுவோம்.